ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி டே 2. ஸோ இன்றைக்கி என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்ப்போம். மார்னிங் வந்து லைப்ரரி போயிட்டேன். போனதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்யூப்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் குவிஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரிவ்யூ பண்ணிவிட்டு ஒரு டீ பிரேக் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புனித் சாரோட பசில் வீடியோ பார்த்துட்ருந்தேன். பட் ஹிந்தியில் தான் இருக்கும். பார்க்க கொஞ்சம் புரியும். மேக்ஸ்னால் தான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்தாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அன்அகாடமியில் நடத்துவார். சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கைட்லியில் வந்து ஃப்ரீ குவிஸ் எல்லாம் பார்த்து வச்சேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரீ பிடிஎஃப்னு ஒரு இது இருக்கும் முன்னாடி ஹோம் பேஜ்லேயே. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய குவிஸ் இருக்கும். டாபிக் வைஸாக வந்து எல்லாமே ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இதையும். ஒன் ஹவர் வரையும் பசில் வீடியோலாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லன்ச் பிரேக் போயிட்டு வந்துட்டு இந்த பசிலில் இருக்கிறது வந்து இந்த பிடிஎஃப்பில் இருக்கிறது சால்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரேஷியோ ப்ரப்போர்ஷன் தெரியாதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கேட்டு இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸ் இப்போ தான் கொஞ்சம். அப்புறம் ஒரு டீ பிரேக், ஒரு ஃபுல் மார்க் எடுத்தேன். இன்றைக்கி மார்க் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போட்டிருந்தேன். குவான்ஸ் ஒன்றுமே வரல, ரீசனிங் வரல. இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய வீடியோ பாருங்கள், நிறைய பிடிஎஃப் சால்வ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் கண்டிப்பாக நமக்கும் வரும். இன்றைக்கி பாருங்கள் ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். மேபி போக கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.